ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திருப்பெரும் கருணையினால் இன்னைக்கு திருவிளையாடல் திரட்டிலிருந்து இன்னொரு திருவிளையாடல் பார்க்க போகிறோம். அதீத சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள்லாம் ரமண பகவான்கிட்ட போய், இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி, பகவான் வந்து தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். பகவான் தலையை ஆட்டித்து வாயை திறந்து சொல்லலை. ஏன்னா தட்சிணாமூர்த்தியை வந்து மௌனத்தால் எல்லாத்தையும் விளக்குறவர். அவ்வளோதான். பகவான் சரி சொல்லிடுத்து. எல்லாரும் சாயந்தரம் ஓல்டு ஹாலில் வந்து உட்காந்துட்டான். எப்போ தான் விளக்கம் ஆரம்பிக்க போகிறாருன்னு பகவானே எல்லோரும் பார்த்துட்டு இருக்கார். பகவான் நிச்சல்யமாக உட்காந்து எதுவுமே பேசலை, அசைவும் இல்லை, கண் இப்படியே இருக்கு. இவ்வளோதான். எல்லாரும் பகவானே பார்த்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் ஒரு அதீதமான ஒரு அனுபவம். இப்படி ஒரு அமைதியை, எப்பவுமே பகவான் அமைதிக்கு பேர் போனவர். அவருடைய அந்த ஆழ்ந்த ஆத்ம சாட்சா்காரம் அந்த ஒவ்வொரு போஸ்டர்லையும் தெரியும். இப்படி பகவான் அப்படியே பார்த்துட்டே இருக்கும், தலையை மெதுவாக அப்படியே ஆட்டிட்டு. அப்போ ஒரு அமைதி இருக்கும். வெயிட் பண்ணா ஓல்டு ஹாலில் பரிபூர்ண மௌனம். ஒரு சத்தம் இல்லை. சில பேர் கண்ணை மூடிட்டு இருக்கா, சில பேர் பகவானையே அந்த திருவுருவத்தையே பார்த்துட்டு இருக்கா, சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறா. எப்போ பகவான் வாயை திறப்பார்? அந்த ஓல்டு ஹால் அதீத சிற்றம்பலமாக மாறிடுத்து. அப்படி ஒரு மௌனம். பொதுவாகவே மௌனத்தை யாராலும் ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் மௌனமாக எடுத்துனா உடனே இவாளுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுவா. தலையை சொறிவா, சோம்பல் முறிப்பா, இப்படி எழுதுப்பா, அப்படி மாற்றிப்பா. அது ஒன்றுமே நடக்கலைங்க. எல்லாம் அமைதி, அத்தனையும் அமைதி. உலகமே இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகம் ரமண பக்தர்களுக்கெல்லாம் வந்துடுது. கொஞ்ச நேரம் ஆனா மாதிரி இருந்தது. பகவான் எழுந்தார். பகவான் எழுந்துட்டார். என்ன அடுத்தது என்ன? அப்போ தான் எல்லோரும் பார்க்குறா. வெளியில் பார்த்தா பொழுது விடிஞ்சிடுது. அடடா, நேரம் போனதே தெரியலையே. வழக்கமாக ஏதாவது பேசிகிட்டே இருந்தால் நேரம் போகிறது தெரியாது. மௌனமாக இருந்தால் கூட நேரம் போகிறது தெரியாது. பகவான் எழுந்தார், மலைக்கு உலாவ சென்றார். மற்றவாளுக்கெல்லாம் பகவான் போகிறதே பார்த்துட்டு இருந்தா. ஒவ்வொருத்தராக பகவான் பின்னால் போக ஆரம்பித்தா. சில பேர் அந்த மௌனத்திலிருந்து விலகிறதுக்கே மனசு வரல, அப்படியே அந்த ஓல்டு ஹாலில் உட்காந்து. இதெல்லாம் நாம் அப்போ இல்லையே, நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கலையே, இப்படிலாம் இன்னைக்கு இருக்கிற ரமண பக்தர்களுக்கு மனசில் ஒரு தாபம் வரும். அது வரவே கூடாது. பகவான் உள்ள வஸ்து. அன்னைக்கு எப்படி உடம்பில் இருந்ததோ இன்னைக்கு அப்படி உடம்பில் இல்லாமல் இருக்கு. நாம் கண்ணை மூடிட்டு அந்த காட்சியை அப்படியே மனக்கண்ணில் பார்த்தார். பார்ப்பதும் தெரியும், பார்ப்பவனும் தெரிவான். இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்ததும் தெரியும், படித்ததும் தெரியும், யோசித்தது, நினைவு எல்லாம் வரும். ஆனால் பின்னாலேயே என்ன வரும்னா, இது யாருக்கு அப்படிங்கிற அந்த ஆத்ம விசாரம் வெளியில் வந்து பார்ப்பவனையும் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுள் இருந்தவை பார்ப்பதோடு என்னையும் பார்ப்பவனே. இந்த வரியெல்லாம் பாடும் பொழுது ஏதாவது ஒன்று பார்த்தானா ரமணனும் பார்க்குறான், அதையும் பார்த்துட்டு என்னையும் பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு சந்துஷ்டி, ஒரு சந்தோஷம் வரும். இதுதான் ரமண சாட்சா்காரம். தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.